ஹாய் எவ்ரிவன். நாம் இப்போ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் மாடல். ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல உள்ள பீப்புளுக்காக இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை மெயினாக பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு கம்பெனியோட சொசைட்டியல் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன் ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கம்பெனி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இன்ட்ராக்டும் பண்ணுது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயி, கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எந்த க்ரைட்டீரியாவெலாம் இருந்தால் ஒரு கம்பெனி வந்து கண்டிப்பாக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஒரு கம்பெனியோட நெட்ஒர்த் வந்து 500 crores இருக்குது, எல்லாம் அதுக்கு மோர் தென் இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். டேர்ன் ஓவர் 100 crores எல்லாம் மோர் தென் 100 crores இருந்ததுன்னா ஸ்பெண்ட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் 5 crores ஆர் மோர் தென் 5 crores இருந்ததுன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். சிஎஸ்ஆர் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸ்கெடியூல் 7 ஆஃப் சிஎஸ்ஆர் ஆக்ட்டுக்கு. அப்புறம் ஒரு கம்பெனி வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டி என்ன அப்படின்னா, எவ்வளோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து அவங்க செய்யணுமோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு ட்வைஸ் த அமௌண்ட் வந்து பெனால்ட்டியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லைனா 1 crore அமௌண்ட் பெனால்ட்டியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இது ரெண்டில் எது வந்து கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனி பெனால்ட்டியாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்தியன் ஃபேமோட சிஎஸ்ஆர் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட்டு டாடா குரூப். டாடா குரூப் வந்து ஒரு காக்ளோமரண்ட் ஃபேம். இவங்களோடது வந்து கம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, பாவர்ட்டி அலிவேஷனுக்கு, உமன் எம்பவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு, எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஹெல்த் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சில்ட்ரன் எஜுகேஷன், இம்யூனைசேஷன், எய்ட்ஸ் அவேர்னஸ், இந்த மாதிரி இதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ். இவங்க தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சிமெண்ட். இவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து எதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஹெல்த் கேர், ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்வாய்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ். இவங்க வந்து பலாங்கிர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள வில்லேஜஸ் எல்லாருக்குமே லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கீழே அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன், கேர்ள் சைல்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு கூட இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில். அடுத்தது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆட்டோமொபைல் கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, லைவ்லிஹுட் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க, ஹெல்த் கேர், ரிமோட் ஏரியாவில் உள்ள பீப்புளோட ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வாட்டர் கன்சர்வேஷன், டிசாஸ்டர் ரிலீஃப் ப்ரோக்ராம், கேர்ள் சைல்டுக்கான எஜுகேஷன் ப்ரோக்ராம் நான்ஹி கலி அப்படின்றத இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மஹேந்திரா பிரைட் ஸ்கூல் மூலமாக சில சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லைஃப் லைன் எக்ஸ்பிரஸ். அப்படின்னா ரிமோட் ஏரியாவில் உள்ள பீப்புளுக்கு ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இதை செய்கிறாங்க. இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஐடிசி குரூப். இதுவும் ஒரு காக்ளமரண்ட் ஃபேம் தான். இவங்ககிட்ட ஹோட்டல்ஸ், எஃப்எம்சிஜி குட்ஸ், அக்ரிகல்ச்சர், அந்த மாதிரி நிறையா வேரியஸ் செக்டார்ஸில் வந்து இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து 6 million பீப்புளோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்காக சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இ சேப்பல் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மூலமாக ரூரல் ஃபார்மர்ஸ்லாம் இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை அவங்ககிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நியர்லி 40,000 வில்லேஜர்ஸ் அண்ட் 4 million ஃபார்மர்ஸ் வந்து இவங்களால் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் அண்ட் ஃபார்ம் பாவர்ட்டி ப்ரோக்ராம் மூலமாக வேஸ்ட் லேண்டாக இருக்கிறத பல்ப் வுட் பிளான்டேஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சோஷியல் எம்பவர்மெண்ட். அப்படின்னா மைக்ரோ ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸை வந்து ரூரல் விமெனுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நியர்லி 40,000 ரூரல் விமென் இதனால் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. தேங்க்யூ.